இருக்க ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி சிகரெட் பழக்கம் வந்துச்சு? யார் காரணம்? மிக முக்கியமான காரணம் அப்பயும் சினிமா தான். தூக்கி போட்டு ஸ்டைலாக தூக்கி பிடிச்சா அந்த ஸ்டைலை திரும்பி திரும்பி பார்த்து என்னாச்சு, அதை அவங்க நம்மளும் ட்ரை பண்ணலாமே, ட்ரை பண்ணி என்னாச்சு, எல்லோரும் பரவிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்மோக்கிங் சிகரெட் வந்து அங்கேயும் என்னாதபடி எங்கேயும் பரவறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமா தான். அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பட் இப்பயுமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம இளைய தலைமுறை திரும்பி நம்மளும் ட்ரை பண்ணலாமே, நம்மளும் அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். வழக்கமாக சொல்கிற மாதிரி அது பெரிய கெத்து தானே, நான் பண்ணால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட பெரிய ஆள் நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, திரும்பி அதே மேனேஜத்தை திரும்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை தான் வன்முறை. இந்த வன்முறை எல்லா காலத்துலேயும் நாடகங்கள்லையோ திரைப்படம் காமிப்பாங்க. பட் இப்போ இருக்க திரைப்படம் என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த வன்முறையை ரொம்ப டீட்டெயிலாக காமிப்பாங்க. ஒருத்தன் அடிச்சானா வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு உறுப்பு கட் பண்ணி விழுது அப்படின்னா அது கீழே விழுந்து துடிக்கிற வரைக்கும் காமிப்பாங்க. ஆனால் பழைய திரைப்படம்லாம் எப்படி காமிப்பாங்க, ஒரு செகண்டில் அந்த காட்சி போய்டும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, நம்மளே எடுத்துக்க வேண்டியதான், அவன் சேர்ந்துட்டான் அப்படின்னு எடுத்து. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தலையை வெட்டினான்னா தலை துடிக்கிறது, முண்டத்தை வரைக்கும் தலை வரையும் அப்படியே பிளட்டு உழுற வரைக்கும் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்குற இளைய தலைமுறைக்கு குழந்தைகள் என்ன தோன்றும், அது இயல்பாக ஒரு நடக்க விஷயமா இருக்குது அப்படின்ட்டு தானாக நம்மள ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஆபாசம். வீட்டில் 4 சோத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்த ஒவ்வொரு அடியாக டீட்டெயிலாக காமிப்பாங்க, படத்தில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உளவியல் தாக்கத்தை, மனத்தாக்கத்தை இன்றைய மாணவர்கிட்ட உருவாக்கும். அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் இயல்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு மாணவர்கள் அதை தனியாகவே அவங்க வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நேற்று. அப்போ அவனுக்கு படிக்கிற அந்த மூட்லேருந்து என்ன ஆகும், இந்த மூடுக்கு போயிடுவோம். ஐயா சொன்னாங்க கீழடியை பற்றி. கீழடிங்கிறது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு. நம்ம 2600 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய சமூகம் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி இருந்த நாம் இப்போ எப்படி இருக்கோம், சினிமா பாட்டை ஒரு லைன் சொன்னால் அது ஃபுல்லாக பாடி முடிச்சிடுவோம். ஆனால் செயலோட ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், இல்லை ஒரு லைனை சொன்னால் கூட அந்த செயலை பற்றி நம்மளுக்கு ஒரு லைன் கூட தெரியாது. அப்போ எது நிஜம், எது நிழல், எதை நம்புறது, நாளைக்கு எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நாளைக்கு எது நம்ம வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு புரிதல் கட்டாயம் உங்களுக்கு வரணும். அது வந்தால் தான் உங்களுடைய எதிர்காலம் மிக நல்லதாக அமையும். இல்லைன்னா இப்போ கருவை பற்றி சொன்னாங்கல்ல, அது போன்ற உயிரிழப்புகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நிழலை விட்டுவிட்டு நிஜத்தில் உங்களுடைய ஹீரோக்களை, கதாநாயகர்களை தேடுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, யார் ஒரு சமூக அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்க, யார் ஒரு பெரிய விஞ்ஞானி, யார் ஒரு நல்ல டீச்சர், நல்ல மருத்துவர், நல்ல ஒரு அவங்களுக்கு தான் ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவங்கள தான் நல்ல ஒரு அரசியல் தலைவராக கொண்டு போவாங்க. அவங்களோட பிற்காலத்திய செயல்களை வச்சு அப்போ நல்லா பண்ணாங்க, நிறைய சமூக அர்ப்பணிப்புள்ள செயல் பண்ணாங்க, சமூகத்தை இது பண்ணாங்க, அதுதான் ஒரு அளவீடாக அவங்க வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு படத்தில் காமிக்கக்கூடிய இப்போ டூப் வச்சு ஒருத்தன் இப்போ எல்லாத்தையும் அடித்து தூக்கிடுறான். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ ஒரு கதாநாயகன் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டாயா, அவ்வளோதான், அவன் தான் என் ஹீரோ. ஆனால் உண்மையை பார்த்தா இது நிழல், நிஜமே கிடையாது. அவன் நாளைக்கு நம்மளை நேரில் பிரச்சனை வந்தால் நம்மளை காமிக்க வருவானா, நம்மளை பாதுகாக்க வருவானா, வந்தானா? இப்போ ஸோ யார் வருவாங்க, யார் வரல, இல்லை இப்போ இருக்கிற தலைவர்கள் ஒரு நல்ல ஒரு கோட்பாடர் இருக்காங்க அப்படின்னா ஓகே, அவங்க பின்னாடி போங்க. தனி மனித முகத்தை வச்சுக்கிட்டு யார் பின்னாடி போகாதீங்க. அப்படி அவர் தனி மனிதன் வந்து ஒரு கோட்பாட வரான் அப்படின்னா அவன் பின்னாடி போங்க. அது கட்டாயம் ஏதோ ஒரு நன்மையை கட்டாயம் பயக்கும் என்னட்டு.
இன்னொரு பெரிய விஷயம் மீடியா என்ன பண்ணுதுன்னா, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, டீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட், அதாவது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு பின்னாடி மாணவர்களுக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க நடவடிக்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னென்னா அந்த மீடியா தான், சமூக ஊடகங்கள், யூடியூப்பு, நிறைய இன்ஸ்டாலாம் பார்த்து அவங்களுடைய நடவடிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் அறிவு சொல்ல தேவையில்லை, யார் பேசினாலும் ஈவன் ஒரு பக்கத்தில் ஒரு தோழிட்டியோ நண்பர்கிட்ட பேசினா கூட ஒரு இயல்பாக பேச மாட்டாங்க, ஒரு கெத்தாக பேசுறது. அப்போ இதே பிஹேவியர் தான் எப்படி வரும், வீட்லேயும் வரும், டீச்சர்ஸையும் வரும், நாளைக்கு சமூகத்துலேயும் அது வரும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டை தருமா, ஏதாவது நல்ல விஷயம் உங்களுக்கு தருமானா எதுவுமே தராது. அப்போ உங்களுடைய சமூகத்தை நீங்கள் எப்படி நடத்தணும், நீங்கள் எப்படி உங்களுக்கு எனக்கு இதான் பிடிக்கும், என்னை இப்படி தான் ஒருத்தர் நடத்தணும், என்னை இப்படி தான் ஒரு சமுதாயம் நடத்தணும், என் டீச்சர் நடத்த எதிர்ப்பு, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டீச்சர்கிட்ட பிஹேவ் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸை பிஹேவ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட பிஹேவ் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்கிட்ட பிஹேவ் பண்ணுங்கள். ஸோ நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை முதல்ல நீ மற்றவங்களுக்கு கொடுக்க பழகு. அதான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த விஷயம். அடுத்ததாக போதை பழக்கம். நம்ம அது முடிச்சிருவோம் சினிமாவை, ஏன்னா டைம் வேறு இல்லை, டைம் ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிட வேறு போனீங்க எல்லாருமே, நாட்கள் டைம் ஆகிட்டே இருக்கு. சரி, அதை 4-5 விஷயம் மட்டும் பேசி முடிச்சிடறேன் நான், அதிகபட்சம் 10 மினிட்ஸு. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு 2022 ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. என்ன நடத்துனாங்கன்னா, ஒரு 3 பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுடைய போதை பழக்கத்தோட தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 மாணவர்கள் பங்கெடுத்தாங்க. அதில் 20 பேர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100 பேருக்கு 20 பேர்கிட்ட ஏதோ ஒரு வகையான பழக்கம், மது பழக்கம், ஏதோ ஒரு வகையான அது ஆல்கஹாலா, கொகைன்லேருந்து எல்லாமே கஞ்சால் ஏதோ ஒரு வகையான பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு. இதில் என்ன மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு 20 பேருக்கும் 2 பேர் பெண்கள். இது எப்போ நடத்தப்பட்டது? 2022. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அர்த்தம், இதை விட 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. இப்போ என்னன்னா, ஒவ்வொரு 10 மாணவர்களுக்கும் 3 பேர் பெண்கள். அப்போ இது நம்மளோட சமூகத்தில் எவ்வளோ தூரம் நம்மளை பாதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். போதை பழக்கத்தோட தாக்கம் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, 50% மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் இது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமான்னு தெரியாமலே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அது தீங்கு விளைவிக்கும் டைமில் அவங்க அதை பற்றி ஒரு உணர்வே இல்லாமல் அதுக்குள்ளே டீப்பாக போயிடுவாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, 75% வியாதிகள் எதனால் வருது அப்படின்னா, சிறு வயதில் நாம் பயன்படுத்திய தவறான ஒரு பழக்க வழக்கங்கள், கடைபிடித்த தவறான பழக்க வழக்கங்கள், இல்லை கடைபிடிக்காமல் விட்ட நல்ல பழக்க வழக்கங்கள். இதனால தான் நம்மளுக்கு வர அந்த 40-50 வயதில் வரக்கூடிய வியாதி ஏன் வருது? இது 2 தான். ஒன்று கடைபிடித்த கெட்ட பழக்கங்கள், இல்லை கடைபிடிக்காமல் நல்ல பழக்கங்கள். இது 2 தான் 40-50 வயசு நம்மளுக்கு எல்லா வியாதிகளும் உண்டு பண்ணுது, கிட்டத்தட்ட 75 வியாதிகள். அப்போ இதெல்லாம் பண்ண என்ன உங்களுக்கு சிறு வயதில் வியாதி வரத்துக்கும் சிறு வயதிலேயே இறப்பு வரத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாகிறது. 2023 பண்ணப்பட்ட ஒரு ஆய்வு இந்தியா லெவலில், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருவர் போதையின் தாக்கத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த மாணவர்களில் பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தது. அப்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 to 30 மெம்பர்ஸ் என்ன ஆகுது, அது குறைந்தபட்சம் தான், மேபி இதோட அதிகமாகலாம். தற்கொலை ஏன் வருது? போதை பழக்கத்தால். இதில் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ப்ரிவென்டபிள் காஸ், தடுக்கக்கூடிய மரணங்கள். இப்போ ஒரு கேன்சர் வருது அப்படின்னா ஓகே, இல்லை ஏதான இறந்தார் அப்படின்னா அதில் தடுக்க முடியாத மரணங்கள். பட் இந்த மரணங்கள்லாம் உங்களுக்கு என்ன விஷயம், தடுக்கக்கூடிய மரணங்கள். அதனால இவ்வளோ தூரம் நம்ம இது டீப்பாக பேசிட்டு இருக்கோம் என்னட்டு. இது இன்னும் ஒரே விஷயம் மட்டும்தான். இது கிட்டத்தட்ட போதை பழக்கம் என்ன பண்ணுது, ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கு. ஏன் இன அழிப்புன்னு சொல்கிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, தற்கொலையை தூண்டுது. அடுத்த விஷயம், நம்ம உயிரோடு இருந்தாலும் நம்ம உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று சிறு வயதிலே மரணத்தை ஏற்படுத்துது. இதை விட மிக முக்கியமான விஷயம், ஏற்கனவே சொன்னாங்க, மலட்டுத்தன்மை. குழந்தை உருவாக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு பெண்களுக்கும் குறைஞ்சிடும். இப்போ சொன்னாங்க, முன்னாடிலாம் சேலத்தில், திருச்சியில், சென்னையில் இருந்த அந்த கருத்தறிவு மையங்கள் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வந்துருச்சு. டாஸ்மார்க் மாதிரி எல்லா ஊருக்கும் வந்துருச்சு, பள்ளிக்கூடமாக எல்லா ஊருக்கும் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்?
இதுவும் ஒரு காரணம் கட்டாயமாக. அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விந்துவோ இல்லை அண்டமோ உருவாக்கான வாய்ப்பை இதை குறைச்சிடுது. அப்போ என்ன உங்களோட யார் யார் சின்ன வயசுலேயே பள்ளியிலே கல்லூரிலேயே இதை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான அடுத்த தலைமை நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ ஒன்று தற்கொலை பண்ணிக்குவோம் போதை பழக்கம் யூஸ் பண்ணால், இல்லைனா சீக்கிரம் செத்துருவோம் வர வியாதியில், இல்லை அது அப்படி போச்சு தாண்டி மேரேஜ் ஆனோன்னா குழந்தை உருவாக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், உன்னோட தலைமுறை முடிய போகுது. அப்போ ஒரு இனத்தையே ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சைலண்ட் பேண்டமிக் மாதிரி ஒரு இனத்தையே மறைமுகமாக அழித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த தாக்கத்தை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து நீங்களும் அதை தவிர்த்து உங்களுடைய சுற்றத்தார், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் அதை தடுக்கு பொருட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டில் எது கெடுதல்? நம்ம நிறைய ஆய்வு முடிவு சொன்னோம் போதை பற்றி, ஆனால் சினிமா பற்றி எந்த ஆய்வு முடிவும் நம்ம சொல்லலை. அப்போ இது போதை தான் மிக சிறந்ததா? இங்கே பிரச்சனை சினிமாவில் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம 99.9% பேர் சினிமாவுக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை, எவ்வளோ பேர் பிரச்சனை வருது, எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம கட்டுரை வரைக்கும் அதுக்கான எப்பயுமே தேவை ஏற்பட்டால் தான் நம்ம ஆய்வு பண்ணுவோம், இல்லைன்னா ஆய்வு பண்ண மாட்டோம். அப்போ இங்கே என்ன ஆகுது, இதுக்கான ஆய்வு கம்மி, இங்கே ஆய்வு நிறைய இருக்குது. அப்போ இதுதான் கெடுதல் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சினிமா ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை உண்டு பண்ணுது. என்ன, பெண்களை ஆபாசமாக காட்ட தோணுது. குழந்தை இப்போ வர படம் எல்லாமே குழந்தையை பார்க்க முடியாத மாதிரி ஒரு படங்கள் தான் கிட்டத்தட்ட 99% வருது. என்னட்டு தனி மனித துதிப்பாடு, கதாநாயகனை ப்ராமினெண்ட்டாக காமிக்கிற ஒரு படம், வன்முறையை தூண்டுற படம், ப்ளஸ் அதை பார்த்து போதை பழக்கத்துக்கு அடிமையக்கூடிய ஒரு எண்ணங்களை உருவாக்குறது, அப்புறம் அரசியல் சிதைவு, திரையில் கதாநாயகர் தேடுவது. நம்ம உண்மையில் பார்த்தீங்கன்னா திரையில் தேடாமல் தரையில் தான் தேடணும். அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் இருக்காங்க, உங்களை பக்கத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் அந்த தேடுறதுக்கான மூடு இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், டிவியில் பார்த்து, தியேட்டரில் பார்த்து அவன் பண்ணுற அந்த நிழல் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவன் தான் நிஜம் அப்படின்னு நம்பி அவன் பின்னாடி ஏமாந்து போவோம் நம்ம. ஆனால் நம்மளை சுற்றி அவ்வளோ நம்ம ஊரில் நல்லது பண்ண முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிங்க, அவங்க தான் ரியல் கதாநாயகர். அவங்களுக்கு பின்னாடி போங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு இந்தியாவை, நல்ல ஒரு உலகத்தை படைக்க முடியும். ஸோ இறுதியாக இரண்டுமே நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு, இந்திய சமுதாயத்துக்கு, உலக சமுதாயத்துக்கு கெடுதல் ஈக்குவலாக பண்ணக்கூடியது என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொண்டு நன்றி வணக்கம்.